السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين. اللهم صل وسلم على رسولك سيدنا مولانا محمد وعلى آل سيدنا مولانا محمد وبارك وسلم. கணியத்திற்கும் மிகுந்த மரியாதைக்கும் உரிய சகோதரர்களே, மார்க்க கல்வியினுடைய முக்கியத்துவத்தை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். மார்க்க கல்வி இன்றைய காலத்தில் எவ்வளவு அவசியம் என்பதை நாம் ஒவ்வொருவரும் உணர வேண்டும். இன்று ஒவ்வொரு மஹல்லாதோறும் அனைத்து மஹல்லாக்களிலும் மக்தபை நாம் வலுப்படுத்த வேண்டும். மக்தப் எவ்வளவு முக்கியத்துவம் என்பதை ஒவ்வொருவரும் புரிய வேண்டும். சிறியவர் முதல் பெரியவர்கள் வரை, ஆண்கள், பெண்கள், குழந்தைகள் என்று அனைவர்களும் குர்ஆனின் மீது கவனம் செலுத்த வேண்டும். குர்ஆனை படிக்க வேண்டும், குர்ஆனை சிந்திக்க வேண்டும், குர்ஆனை ஆராய வேண்டும். குர்ஆனோடு தொடர்புள்ள மக்களாக சிறியவர் முதல் பெரியவர் வரை அனைவர்களும் மாற வேண்டும். எனவே மக்தப் மதரசாக்களின் மீது நாம் அதிகமாக கவனம் செலுத்த வேண்டும். கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, குர்ஆனுடைய தொடர்பு குறைந்து விட்டால் என்னவெல்லாம் நடக்கும்? குர்ஆனுடைய தொடர்பு குறைந்தால் குர்ஆனுடைய இஸ்ஸத், குர்ஆனுடைய முக்கியத்துவம் நம்முடைய மனதிலே குறைந்து விட்டது என்று சொன்னால், இந்த குர்ஆன் நம்முடைய உள்ளத்திலிருந்தும் நம்முடைய இல்லத்திலிருந்தும் அது உயர்த்தப்பட்டு விடும் என்பதை நாம் புரிய வேண்டும். குர்ஆனின் மீது நமக்கு எந்த வகையான நாட்டமும் இல்லை. குர்ஆனை பற்றி நாம் யோசிப்பதே இல்லை, குர்ஆனை படிப்பதும் இல்லை, குர்ஆனுடைய கண்ணியமும் நம்முடைய உள்ளத்திலே இல்லை என்று சொன்னால் ஒரு காலகட்டத்தில் அந்த குர்ஆன் நம்மை விட்டு உயர்த்தப்பட்டு விடும் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஹதீஸ்களின் மூலமாக நாம் பார்க்க முடியும். இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், லா யுஸ்ரயன்ன அனில் குர்ஆனி ذات லைலத்தின் வலா யத்ருக் ஆயத்துன் ஃபீ முஸ்ஹஃபின் வலா ஃபீ கல்பி அஹதி இல்லா ருஃபியத். ஒரே ஒரு இரவு கடந்து விட்டால் இந்த ஒரு இரவிலே அனைத்து முஸ்ஹஃப்களில் இருந்தும் அனைத்து பேப்பர்களில் குர்ஆனுடைய பிரதிகளில் இருந்தும் அதனுடைய எழுத்துக்கள் உயர்த்தப்பட்டு விடும், எல்லோருடைய கல்வியிலிருந்தும் குர்ஆன் உயர்த்தப்பட்டு விடும் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். இந்த ஹதீஸ் தாரமியிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது என்பதை நாம் பார்க்கின்றோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சஹாபாக்கள் அப்துல்லா ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அவர்கள் கூறினார்கள், அக்ஸிரு திலாவத்துல் குர்ஆனி கப்ல யுர்ஃபஅ. குர்ஆன் உயர்த்தப்படுவதற்கு முன்னால் நீங்கள் குர்ஆன் ஓதுவதை அதிகப்படுத்துங்கள் என்பதாக சொன்னார்கள். அப்பொழுது அவரிடத்தில் கேட்கப்பட்டது, ஹாதில் மசாஹிஃப் துர்ஃபஅு ஃபகைஃப பிமா ஃபீ சுதூரிர் ரிஜால். இது மனிதர்களுடைய உள்ளத்திலே இருக்கக்கூடிய சமயத்தில், மனப்பாடமாக இருக்கக்கூடிய அந்த நிலையில் எப்படி குர்ஆன் உயர்த்தப்படும் என்பதாக அவரிடத்திலே கேள்வி கேட்கப்பட்டது. சொன்னார்கள், கால யுஸ்ரா அலைஹி லைலன் வ யுஸ்பிஹூன மின்ஹு ஃபுகரா வ யன்ஸூன கௌல லா இலாஹ இல்லல்லாஹ் வ யகஊன ஃபீ கௌலில் ஜாஹிலிய்யா வ ஷஆரிஹிம். ஒரே ஒரு இரவில் குர்ஆன் அவர்களிடத்திலிருந்து உயர்த்தப்பட்டு விடும், குர்ஆனை அவர்கள் இழந்து விடுவார்கள். வ யன்ஸூன கௌல லா இலாஹ இல்லல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ் என்கிற அந்த வார்த்தையை தவிர மற்ற அனைத்தையும் அவர்கள் மறந்து விடுவார்கள். அவர்கள் ஜாஹிலியத்துடைய காலங்களிலே பேசப்பட்டு வந்த வார்த்தைகளை எல்லாம் பேசிக் கொண்டிருப்பார்கள். ஜாஹிலியத்துடைய காலகட்டங்களிலே படித்துக் கொண்டிருந்த கவிதைகளை எல்லாம் படித்துக் கொண்டிருப்பார்கள், பேசிக் கொண்டிருப்பார்கள். அவர்களுடைய உள்ளங்களிலே குர்ஆன் இருக்காது, உயர்த்தப்பட்டு விடும் என்பதை இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, அப்ப குர்ஆன் ஒரு காலகட்டத்தில் உயர்த்தப்பட்டு விடும். எனவே அப்படி உயர்த்தப்படுவதற்கு முன்னதாகவே நீங்கள் குர்ஆனை நீங்கள் அதிகமாக ஓதிக்கொள்ளுங்கள், குர்ஆனோடு நீங்கள் தொடர்புகளை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள் என்பதை இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நமக்கு குறிப்பிடுகிறார்கள். குர்ஆனை விட்டு நம்முடைய இஸ்லாமிய குடும்பங்கள் விலகியது என்று சொன்னால் குடும்பங்கள் எல்லாம் நிச்சயமாக வீணாக ஆகிவிடும். குர்ஆனோடு தொடர்புள்ளவர்களும், குர்ஆனோடு நெருங்கியவர்களும், குர்ஆனை வாசிக்கக்கூடியவர்களும், குர்ஆனுடைய கருத்துக்களை சிந்திக்கக்கூடியவர்களும், குர்ஆனை படிக்கக்கூடியவர்களும் நிச்சயமாக அல்லாஹ்வுடைய உதவியிலே இருப்பார்கள். குர்ஆனை விட்டு தூரமாக கூடியவர்கள் எல்லாம்
குரானை மறந்துவிடக்கூடியவர்கள் எல்லாம் நிச்சயமாக அப்படிப்பட்ட குடும்பங்கள் வீணாகிவிடும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு உருது கவிதையிலே இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, ஜிஸ் ஜமீன் பர் பாரிஷ் ந ஹோ வஹாं की फसलें बर्बाद हो जाए और जिस घर में दीन न हो वहां की फसलें वहां की नस्लें और जिस घर में दीन न हो वहां की नस्लें बर्बाद हो जाते हैं. எந்த பூமியின் மீது தண்ணீர் இல்லையோ, எந்த பூமியிலே தண்ணீர் இல்லாமல் ஆகிவிடுமோ அப்பொழுது அந்த பூமி வீணாக ஆகிவிடும், எந்த வகையான பிரயோஜனத்தையும் தராது. அதுபோல எந்த குடும்பங்களிலே தீன் இல்லாமல் போய்விடுமோ அந்த குடும்பங்களும் வீணாகிவிடும், அந்த குடும்பங்களின் மூலமாக எந்த வகையான பிரயோஜனமும் இருக்காது என்பதை நாம் ஒரு உருது கவிதையிலே பார்க்க முடிகின்றது. எப்படி தண்ணீர் இல்லை என்றால் பூமி வறண்டு வாழ்வதற்கு தகுதியற்ற இடமாக ஆகிவிடுமோ, அதிலே பொறுப்போட்டுகள் முளைக்காதோ, மனிதர்கள் அங்கு இருக்க மாட்டார்களோ, அதுபோல தீன் இல்லாத குடும்பங்கள் அவைகள் தரிசு நிலங்களைப் போல அவர்களும் வீணாகி விடுவார்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். கண்ணியத்திற்குரியவர்களே, குரானை தெரியாமல் இருப்பது, குரானை ஓத தெரியாமல் இருப்பது மிகப்பெரிய ஒரு துர்பாக்கியம் என்று நிறைய நபர்கள் குரானை ஓத தெரியாமல் இருக்கிறார்கள். இது நாம் ஒரு இஸ்லாமியராக இருந்து கொண்டு அல்லாஹ்வுடைய அடியானாக நபிஸல்லல்லாஹு அந்த உம்மத்திலே இருந்து கொண்டு குரானை ஓத தெரியாமல் நாம் இருக்கிறோமே என்ற அந்த கொஞ்சம் கவலை கூட இல்லாமல் இருக்கிறார்களே. கண்ணியத்திற்குரியவர்களே, இது மிகப்பெரிய துர்பாக்கியமான ஒரு விஷயம் என்பதை ஒவ்வொருவர்களும் புரிந்து கொள்ள வேண்டும். எந்த உள்ளத்திலே குரானுடைய ஒரு சிறிய ஒரு பகுதி கூட இல்லையோ, ஒரு சின்ன ஒரு சூறா, ஒரு சின்ன ஒரு ஆயத்து கூட மனப்பாடமாக இல்லையோ, அப்படிப்பட்ட உள்ளம் பாலடைந்த வீட்டை போன்று என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள். இன்னல்லதி லைஸ ஃபீ ஜௌஃபிஹி ஷையுன் மினல் குர்ஆனி கல் பைத்தில் கரீப். எந்த உள்ளத்திலே குர்ஆனுடைய ஒரு சின்ன ஒரு பகுதி கூட மனப்பாடமாக இல்லையோ அது பாலடைந்த வீட்டை போன்று என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஹதீஸிலே குறிப்பிடுகிறார்கள் என்பதை நாம் பார்க்கின்றோம். கண்ணியத்திற்குரியவர்களே, குர்ஆனுடைய சிறப்புகளை பற்றி நாம் பார்க்க வேண்டும். குர்ஆனுடைய சிறப்புகள் மிக ஏராளமான சிறப்புகள். உங்களில் மிகச் சிறந்தவர் குர்ஆனை யார் கற்கிறாரோ அவர் மிகச் சிறந்தவர், அதை யார் கற்றுக் கொடுக்கிறாரோ அவர் மிகச் சிறந்தவர் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள். அஃதலுக்கும் மன் தஅல்லமல் குர்ஆன வ அல்லமஹு. உங்களில் மிகச் சிறந்தவர் குர்ஆனை யார் கற்று அதை பிறருக்கு கற்றுக் கொடுக்கிறாரோ அவர் உங்களில் மிகச் சிறந்தவர் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள். அதுபோல குர்ஆனை கற்றுக்கொள்வது இருக்கிறது. மதரசாக்களுக்கு வந்து அல்லது ஒரு உஸ்தாதிடத்திலே வந்து குர்ஆனுடைய ஒரு ஆயத்தை கற்றுக்கொள்வது கண்ணியத்திற்குரியவர்களே 100 ரக்காத்துகள் தொழுவதை விட மிக உன்னதமானது என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்திலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், தஅல்லம ஆயத்த மின் கிதாபில்லாஹி கைருல் லக மின் அன் துஸல்லிய மியத ரகாத்தின். நீ குர்ஆனில் இருந்து ஒரு ஆயத்தை கற்றுக்கொள்வது இருக்கிறது, அது உனக்கு 100 ரக்காயத்து தொழுவதை விட மிகச் சிறந்தது என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். நீ ஒரு இல்மை கற்றுக்கொள்வது இருக்கிறது, இல்முடைய ஒரு பாடத்தை நீ கற்றுக்கொள்வது இருக்கிறது, அந்த கற்றுக்கொண்டு நீ அதை அமல் செய்தாலும் செய்யாவிட்டாலும் அது உனக்கு 1000 ரக்காத்து தொழுவதை விட மிகச் சிறந்த ஒரு நன்மை கிடைக்கக்கூடியதாக இருக்கிறது என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஹதீஸிலே குறிப்பிடுகிறார்கள். அப்போ குர்ஆனை கற்றுக்கொள்வது, ஒரு ஆயத்தை கற்றுக்கொள்வது 100 ரக்காயத்து தொழுவதை விட மிகச் சிறந்தது என்று சொன்னால், இல்மை கற்றுக்கொள்வது 1000 ரக்காயத்து தொழுவதை விட சிறந்தது என்று சொன்னால், அப்போ கற்பது எவ்வளவு சிறந்தது, அதிலும் குர்ஆனை கற்பது எவ்வளவு உன்னதமானது, உயர்ந்த அந்தஸ்தை அல்லாஹ்விடத்திலே, உயர்ந்த நன்மைகளை அல்லாஹ்விடத்திலிருந்து கிடைக்கக்கூடிய அளவிற்கு மிகப்பெரிய ஒரு நன்மைக்குரிய ஒரு செயல், பாக்கியமுள்ள செயல் குர்ஆனை கற்றுக்கொள்வது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அலியுன் கர்ரமல்லாஹு வஜ்ஹு அவர்கள் ஜனாதிபதியாக இருக்கக்கூடிய சமயத்தில் ஒருவர் குறிப்பிட்டார்கள், அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களே, அமீருல் முஃமினீன் அவர்களே, எனக்கு மௌத்துடைய அலாமத்து தெரிகிறது, மௌத்துடைய அடையாளங்கள் எனக்கு தென்படுகிறது என்பதாக சொன்ன பொழுது அப்பொழுது அவர்கள் சொன்னார்கள், இது எல்லோருக்கும் உள்ளதுதானே, கடைசி காலகட்டத்தில் மௌத்துடைய அறிகுறிகள் அவர்களுக்கு தெரியும் தானே என்பதாக சொன்ன பொழுது அப்பொழுது கேட்டார்கள், அப்ப இந்த தருணத்திலே நான் என்ன செய்வது என்பதாக கேட்ட பொழுது ஒரு இல்மை நீங்கள் கற்றுக்கொள்ளுங்கள் என்பதாக அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள் என்பதாக நாம் பார்க்கிறோம்.
மௌத்துடைய தருணத்திலே கூட இல்மை கற்றுக்கொள்ளுங்கள், கல்வியை கற்றுக்கொள்ளுங்கள், குரானுடைய கல்வியை கற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லி இருக்கிறார்கள் என்றால், அப்போ இந்த குரானை கற்றுக்கொள்வது எத்தனை ரக்காத்துகள் தொழுதமோ 100 ரக்காத்துகள் தொழுத நன்மையை தரும். அந்த கடைசி காலத்திலே கூட நீங்கள் குரானை கற்றுக்கொள்ளுங்கள், அதன் மூலமாக அல்லாஹ்விடத்திலே உங்களுக்கு உயர்ந்த அந்தஸ்து கிடைக்கும், நிறைய நன்மைகள் கிடைக்கும் என்பதை இங்கே அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இதன் மூலமாக நமக்கு சுட்டி காட்டுகிறார்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, நம்மில் பலர்களுக்கு குரானை ஓத தெரியவில்லை. நம்முடைய எத்தனையோ நபர்கள் காலங்காலமாக 50 ஆண்டுகளாக 70 ஆண்டுகளாக 60 ஆண்டுகளாக வாழுகின்றோம். ஆனால் குரான் வாசிக்க தெரியுமா என்று சொன்னால் வாசிக்க தெரிவதில்லை. 3வது தலைமுறையை பார்த்து விட்டார். மகன், பேரனுடைய பிள்ளை என்பதாக 3 தலைமுறைகளை பார்த்திருக்கிறார். 70 வயதை தாண்டுகிறது. ஆனாலும் குளிப்பினுடைய விதிகள் தெரிவதில்லை, உணவினுடைய விதிகள் தெரிவதில்லை, தொழுகையுடைய முறைகள் தெரிவதில்லை, பாங்கினுடைய வார்த்தைகள் தெரிவதில்லை, அடிப்படையான கலிமாக்கள் தெரிவதில்லை. கண்ணியத்திற்குரியவர்களே, கலிமாக்களோட அசல் கலிமாவினுடைய லா இலாஹ இல்லல்லாஹ்வினுடைய அர்த்தம் கூட தெரிவதில்லை. அந்த அளவிற்கு பெயர் தாங்கி முஸ்லிம்களாக இன்று நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். கண்ணியத்திற்குரியவர்களே, நாம் மிகுந்த கவனம் எடுக்க வேண்டும். மக்தப் மதரசாக்களுக்கு, மதரசாவிலே சென்று படிக்கக்கூடிய விஷயத்திற்கு நாம் அதிகமாக கவனம் செலுத்த வேண்டும். பள்ளிக்கூடத்திற்கு நாம் இந்த உலகத்திலே எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கின்றோம். இந்த காலகட்டத்திலே பள்ளிக்கூடத்திற்கு நாம் எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கின்றோம். பிள்ளையை எந்த பள்ளிக்கூடத்திலே சேர்க்க வேண்டும், அதற்காக எப்படி அனுமதி பெற வேண்டும், அதற்காக எப்படி ஃபார்ம் ஃபில்அப் பண்ண வேண்டும், எவ்வளவு பணம் கட்ட வேண்டும், எல்லாம் முன்கூட்டியே கட்டி அவர்களுக்கு தேவையான அனைத்தையும் வாங்கி அவர்களுக்கு சென்று வருவதற்கு வாகனத்தை ஏற்பாடுகள் செய்து, வாகனம் ஏற்பாடு இல்லை என்றால் தாமே அதற்குரிய நேரங்களை வகுத்து இந்த நேரத்திலே கொண்டு போய் விடுவது, இந்த நேரத்தில் அழைத்து வருவது என்று நாம் முழுக்க நாம் இந்த பள்ளிக்கூடத்திற்காக இவர்களுக்கு நாம் உழைப்பு செய்கின்றோம். நம்முடைய ஆயுட்காலங்களில் கிட்டத்தட்ட 15-20 வருடங்களை இந்த குழந்தைகளுடைய படிப்பிற்காக நம்முடைய சம்பாத்தியத்தினுடைய பெரும் பகுதியை நாம் செலவிடுகின்றோம். நம்முடைய நேரத்தினுடைய பெரும் பகுதியை நாம் அவர்களுக்காக செலவு செய்கின்றோம். அப்ப இவ்வளவு முக்கியத்துவம் நாம் இந்த குழந்தைகளுக்கு கொடுக்கின்றோம். ஆனால் இந்த குரானுடைய கல்வியை கற்றுக்கொள்வதற்கு ஒரு சிறிய ஒரு முயற்சியை தான் சிலர்கள் எடுக்கிறார்கள். பலர்கள் அந்த சிறிய முயற்சியும் கூட எடுப்பதில்லை. கொஞ்சமாவது நாம் எந்த ஒரு மார்க்கத்தில் இருக்கின்றோம், நம்முடைய வேதம் என்ன, அந்த வேதம் எந்த அளவுக்கு சிறப்புக்குரிய வேதம், அந்த வேதத்தை கற்றுக்கொண்டால் என்னவெல்லாம் நன்மைகள் கிடைக்கும், வேதத்தை கற்றுக்கொள்வது எவ்வளவு மிக நல்லது என்பதையெல்லாம் புரிந்திருந்தும் கூட நாம் கொஞ்சம் கூட குரானுடைய விட்டு பாராமுகமாக இருக்கிறோம் என்று சொன்னால், கண்ணியத்திற்குரியவர்களே, இது எவ்வளவு வேதனைக்குரிய ஒரு செயலாக இருக்கிறது. இந்த உலகத்தோடு முடிந்து விடக்கூடிய இந்த கல்விக்கு கிட்டத்தட்ட 20 ஆண்டுகள் வரை பிள்ளைகளுக்காக, நமக்காக 20 ஆண்டுகள் முயற்சி செய்தோம், நம்முடைய பிள்ளைகளுக்காக 20 ஆண்டுகள் முயற்சி செய்கின்றோம். ஆனால் நாம் குரானை கற்றுக்கொள்வதற்காக, நம்முடைய பிள்ளை குரானை கற்றுக்கொள்வதற்காக ஒரு 2-3 ஆண்டுகள், ஒரு மணி நேரம் நாம் அதற்காக செலவு செய்வதற்கு நேரம் இல்லை, நேரம் பத்தவில்லை, அந்த வேலை இருக்கிறது, இந்த வேலை இருக்கிறது என்பதாக நாம் நிறைய சொல்லிக் கொண்டிருக்கின்றோம். கண்ணியத்திற்குரியவர்களே, ஷேகுல் ஹிந்து மஹமூதுல் ஹசன் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் குறிப்பிடுகிறார்கள், இந்த உம்மத்திற்கு எங்கெல்லாம் சோதனைகள் ஏற்படுகிறதோ அப்போ அங்கே 2 வகையான காரியங்களை அவர்கள் தவறவிட்டிருப்பார்கள். ஒன்று ஒற்றுமையை தவறவிட்டிருப்பார்கள், இன்னொன்று குரானை கைவிட்டிருப்பார்கள். எப்பொழுதும் இந்த சமுதாயம், இந்த உம்மத்தை முஹம்மதியா குரானை கைவிடுமோ, குரானை தூக்கி பெண்ணுக்கு போட்டு விடுவோம், எப்பொழுதெல்லாம் ஒற்றுமையை விட்டு விடுவார்களோ அப்பொழுதெல்லாம் இவர்கள் துன்பத்திற்கும் சிரமத்திற்கும் ஆளாவார்கள் என்பதாக மஹமூது ஹசன் ரஹமத்துல்லாஹி அவர்கள் குறிப்பிடுகிறார்கள் என்று சொன்னால், கண்ணியத்திற்குரியவர்களே, குரானுடைய அந்த குரானுடைய சிந்தனை, குரானை பற்றி பிடித்தல் என்பது எவ்வளவு முக்கியம் வாய்ந்த ஒரு செயல் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். காலித் பின் வலீத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பற்றி நம்ம எல்லோருக்கும் தெரியும். காலமெல்லாம் நம்முடைய வாழ்க்கையை போரிலே கழித்த ஒரு மிகப்பெரிய முஜாஹிதாக அவர்கள் திகழ்ந்தார்கள். எந்த போரிலே சென்றாலும் வெற்றி என்று சொல்லக்கூடிய அளவிற்கு மிக உயர்ந்த நிலையில் அவர்கள் இருந்தார்கள். அவர்கள் கடைசி காலகட்டத்திலே, மரண காலகட்டத்திலே அவர்கள் குரானை அதிகமாக ஓதினார்கள். அப்பொழுது குரானை கட்டிப்பிடித்துக் கொண்டு அழுவார்கள். அவர்களுக்கு காரணம் கேட்கப்பட்டது, என்ன நீங்கள் அழுகிறீர்களே குரானை கட்டிப்பிடித்துக் கொண்டு என்பதாக கேட்ட பொழுது சொன்னார்கள், காலமெல்லாம் போர்களிலே நான் வாழ்க்கையை கழித்து விட்டேன்,
காலமெல்லாம் ஜிஹாத் ஜிஹாத் என்று சொல்லி என்னுடைய ஆயுள்களை நேரங்களை அதிகமாக அதிலே செலவிட்டு விட்டேன். இந்த குரானிலே நான் செலவிடாமல், இந்த குரானிலும் நான் அதிகமாக செலவிட்டு இருக்க வேண்டும். குரானை நான் அதிகமாக படிக்க முடியாமல் போய்விட்டது அதனால். எனவே அதை நினைத்து நான் அழுகிறேன் என்று சொல்லி அந்த குரானை நினைத்து நினைத்து அழுது அவர்கள் உயிர் பிரிந்தது என்பதாக நாம் பார்க்கின்றோம். அப்போ மிக சிறந்த ஒரு அமலிலே தான் இருந்தார்கள். இருந்தாலும் குரான் ஓதுவதிலும் என்னுடைய காலம் செலவாக இருக்க வேண்டுமே, குரானை நான் அதிகமாக ஓதாமல் விட்டுவிட்டேனே என்று கடைசி காலகட்டத்திலே குரானை எடுத்து ஓதினார்கள். குரானைக்காக அழுதிருக்கிறார்கள், கவலைப்பட்டிருக்கிறார்கள் என்று சொன்னால், குரான் ஓதுவது, குரானை கற்றுக்கொள்வது, அதை கற்றுக் கொடுப்பது, அதை பிற மக்களுக்கு கொண்டு போய் சேர்ப்பது எவ்வளவு முக்கியம் வாய்ந்த ஒரு செயல் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். கண்ணியத்திற்குரியவர்களே, குரானை கற்றுக்கொண்டவர்கள் கொஞ்சம் நபர்கள் இருக்கின்றார்களே, குரானை மனப்பாடம் செய்தவர்கள் கொஞ்சம் நபர்கள் இருக்கிறார்களே, இவர்களுக்காக ஒரு எச்சரிக்கை என்னவென்று சொன்னால், குரானை நீங்கள் கற்றிருக்கிறீர்கள், குரானை நீங்கள் மனப்பாடம் செய்திருக்கிறீர்கள், இது அல்லாஹ் உங்களுக்கு கொடுத்த மிகப்பெரிய ஒரு ஃபضல், அல்லாஹுடைய மிகப்பெரிய ஒரு கிருபை. இது அல்லாஹுடைய மிகப்பெரிய பாக்கியத்தை பெற்ற நாம் எப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னால், குரானை அடிக்கடி எடுத்து படித்து, குரானை அடிக்கடி எடுத்து ஓதி, அதை தொடர்ச்சியாக ஞாபகம் வைத்துக் கொள்ள வேண்டும். ஏனென்று சொன்னால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள், இப்னு உமர் ரலியல்லாஹு அவர்கள் இந்த ஹதீஸை அறிவிக்கிறார்கள், இன்னமா மஸலு சாஹிபில் குர்ஆனி கமஸலி சாஹிபில் இபிலில் முஅல்லகா இன் ஆஹத இலைஹா இன் ஆஹத அலைஹா அம்சகஹா வ இன் அத்லகஹா ذهبت என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள். குர்ஆனுக்கு ஒரு உதாரணம், குர்ஆன் உடையவர்களுக்கு ஒரு உதாரணம், சாஹிபுல் குரானாக இருக்கக்கூடிய, குரானோடு தொடர்பு இருக்கக்கூடியவர்கள், குரானை மனப்பாடம் செய்தவர்கள், குரானை அடிக்கடி ஓதிக்கொண்டிருக்கக்கூடியவர்களுக்கு உதாரணம் என்னவென்று சொன்னால், கட்டி போடப்பட்ட ஒரு ஒட்டகத்தை போல. அந்த ஒட்டகம் கட்டி போடப்பட்டு பாதுகாக்கப்பட்டால் அது அங்கேயே இருக்கும், எங்கும் செல்லாது. அதே சமயத்தில் அதை அவிழ்த்து விட்டு விட்டோம் என்று சொன்னால் அது சென்றுவிடும். அதுபோல குரானோட டச் என்பது, குரானுடைய தொடர்பு என்பது எப்பொழுதும் இருந்து கொண்டிருக்க வேண்டும். எப்பொழுது குரானுடைய தொடர்பை நாம் விட்டு விடுவோமோ, குரான் அவிழ்த்து விடப்பட்ட ஒட்டகத்தை போன்று நம்முடைய உள்ளத்திலிருந்து அது சென்றுவிடும் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். எனவே குரானை படித்தவர்கள், குரானை மனப்பாடம் செய்தவர்கள் அந்த குரானை பாதுகாக்க வேண்டும். அதற்குரிய முயற்சியாக அவர்கள் தினந்தோறும் குரான் ஷரீஃபை ஓதுவது, அதனை தொடர்பை ஏற்படுத்திக் கொள்வது அவசியமாக இருக்கிறது என்பதை அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதே போல யார் குரானை கற்று மறக்கிறார்களோ அவர்களுக்கு ஒரு எச்சரிக்கை என்னவென்று சொன்னால், சாதிபுன் உபாதா ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், மாமின் இம்ரியின் யக்ரவுல் குரான சும்ம யன்சாஹு இல்லா லகியல்லாஹு அஸ்ஸ வஜல் யௌமல் கியாமத்தி அஜ்தம். யார் குரானை கற்று அந்த குரானை மறந்து விடுகிறார்களோ, குரானை மனப்பாடம் செய்து அதை மறந்து விடுகிறார்களோ, அவர் நாளை மறுமையில் எப்படி அல்லாஹ்வை சந்திப்பார் என்று சொன்னால், தோல் வியாதி உடையவராக, தோலெல்லாம் அழுகிய நிலையில், வெண்குஷ்டம் என்பதாக சொல்வார்களே அந்த குஷ்ட நோய், அப்படி அந்த ஒரு நிலையிலே, தோள்கள் எல்லாம் அழுகிய நிலையிலே அல்லாஹ்வை அவர் சந்திப்பார். அவருடைய அந்த அளவிற்கு அவருக்கு அல்லாஹ் தண்டனை கொடுப்பான் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார். குரானை மறப்பது, ஓதிவிட்டு மறப்பது, படிக்க தெரிந்துவிட்டு படிக்க தெரியாமல் மறந்து போய் விடுவது, மனப்பாடம் செய்துவிட்டு அதை குரானை மறந்து விடுவது மிகப்பெரிய எச்சரிக்கையாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நாளை மறுமையில் நோயாளிகளாக, தோல் வியாதியுடைய நோயாளிகளாக இவர்கள் நாளை மறுமையில் அல்லாஹ்வை சந்திப்பார்கள் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள் என்று சொன்னால், கண்ணியத்திற்குரியவர்களே, மிகுந்த எச்சரிக்கையோடு குரானை மனப்பாடம் செய்தவர்களும் படிக்க தெரிந்தவர்களும் மிக எச்சரிக்கையோடு அதை பாதுகாக்க வேண்டும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், என்னுடைய உம்மத்தில் இருக்கக்கூடிய நிறைய நபர்களுடைய நன்மைகள் எனக்கு எடுத்து காட்டப்பட்டது. அந்த நன்மையில் நான் சிறந்ததாக நான் நினைத்தது எதுவென்று சொன்னால், மஸ்ஜிதில் இருக்கக்கூடிய அசுத்தங்களை நீக்குவது, மஸ்ஜிதை தூய்மையாக வைத்துக் கொள்வது, இது மிகச் சிறந்த ஒரு நன்மைக்குரியதாக செயலாக அதை நான் பார்த்தேன் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். அடுத்த ஒரு விஷயத்தை சொல்கிறார்கள், பலம் அர தம்பன் ஆலம மின் சூரத்தின் மினல் குர்ஆனி அவ ஆயத்தின் ஊத்தியஹா ரஜுலுன் சும்ம நசியஹா. ஒரு மனிதனுக்கு குர்ஆன் கொடுக்கப்பட்டு
குரான் ஓதக்கூடிய பாக்கியம், குரானை மனப்பாடம் செய்யக்கூடிய பாக்கியம் கொடுத்து கொடுத்து ஒரு ஆயத்தையோ அல்லது ஒரு சூறாவையோ அவன் மனப்பாடம் செய்து பிறகு அவன் அதை மறந்து விட்டான் என்று சொன்னால், அதை விட மிகப்பெரிய பாவமாக நான் எதையும் காணவில்லை, இது மிகப்பெரிய பாவமாக எனக்கு காட்டப்பட்டது என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள் என்று சொன்னால், குரானை ஓதி மறப்பது என்பது மிகப்பெரிய ஒரு பாவமான செயலாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ்விற்கு பிடித்தமான ஒரு அமல், நாளை மறுமையில் அல்லாஹு தஆலா இந்த ஒரு அமலை செய்து காட்ட சொல்லி கேட்கக்கூடிய ஒரு அமலாக குர்ஆன் இருக்கிறது. இந்த உலகத்திலே நாம் எத்தனையோ அமல் செய்வோம், ஹஜ் செய்வோம், உம்ராக்கள் செய்வோம், தஸ்பீஹ் செய்வோம், தொழுவோம், ஜகாத் தான தர்மங்கள் செய்வோம், கல்முள் போன்றவைகளை அகற்றி மக்களுக்கு நடைபாதையை சரி செய்வோம், தண்ணீர் கொடுப்போம், உணவு தானம் கொடுப்போம், இப்படி நாம் நிறைய நன்மையான காரியங்கள் புரிவோம். ஆனால் இதையெல்லாம் நாளை மறுமையில் அல்லாஹ் தஆலா இதை செய்து காட்டு, காலமெல்லாம் தொழுதாயே தொழுது காட்டு, காலமெல்லாம் தாவா செய்தாயே செய்து காட்டு என்று அல்லாஹ் சொல்ல மாட்டான். ஆனால் குர்ஆன் உடையவர்களை தவிர யார் சாஹிபுல் குர்ஆனாக இருந்தார்களோ, அல்லாஹ் யுகாலு லி சாஹிபில் குர்ஆன யௌமல் கியாமா இக்ரா வர்தகி வரத்தில் கமா குன்த துரத்திலு ஃபித் துன்யா வ இன்ன மன்சிலதக இன்த ஆகிர் ஆயத்தின் தக்ரவு பிஹா. குர்ஆனுடையவரை பார்த்து நாளை மறுமையிலே அல்லாஹ் தஆலா எப்படி சொல்வான், குர்ஆனை நீ ஓது, உலகத்திலே எப்படி நீ நிறுத்தி தருத்தீராக நீ ஓதினாயோ அதே போல நீ இப்பொழுதும் ஓது, உன்னுடைய தங்குமிடம் கடைசியாக நீ ஓதி முடிக்கக்கூடிய இடம் எங்கே முடிக்கிறாயோ அதுதான் உன்னுடைய தங்குமிடம், எனவே நீங்க ஓதுங்கள் என்பதாக அல்லாஹ் சொல்லுவான். எந்த அமலையும் அல்லாஹ் இங்கே சொல்ல மாட்டான். குர்ஆன் உடையவர்களை குர்ஆனை இங்கே ஓதுங்கள் என்று அல்லாஹ் ஓதிக்கொண்டே செல்லுங்கள் என்று சொல்லுகிறார் என்று சொன்னால், குர்ஆனுடைய அந்த ஓதக்கூடிய அந்த பாக்கியம் என்பது, அந்த குர்ஆன் என்பது நம்மை எந்த அளவுக்கு உயர்ந்த அந்தஸ்துக்கு கொண்டு போகும் என்பதை நாம் இந்த ஹதீஸின் மூலமாக நாம் புரிந்து கொள்ள முடியும். குர்ஆன் இருக்கிறதே, குர்ஆன் சாஹிபுல் குர்ஆனுக்கு அது ஷஃபாஅத் செய்யும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். யார் தபாரக்கல்லதி சூராவை ஓதுவாரோ அது ஒரு நரகத்திற்கு செல்லாமல் அதை பாதுகாக்கும். இப்படி நிறைய சிறப்புகளை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குர்ஆனிற்கு சொல்லுகிறார்கள். நரகத்திற்கு செல்வதை விட்டு பாதுகாக்கும். அதே போல யார் குர்ஆனை தொடர்ந்து ஓதினாரோ, குர்ஆனை பாதுகாத்தாரோ, குர்ஆனுடைய விளக்கங்களை எடுத்து சொன்னார்களோ, குர்ஆனை படித்து அதன்படி அமல் செய்து பாதுகாத்தார்களோ, இவர்களுக்கெல்லாம் நாளை மறுமையில் குர்ஆன் ஷஃபாஅத் செய்யும். அல்லாஹ்விடத்திலே சொல்லுமாம், இறைவா இவனுக்கு சங்கையான கிரீடத்தை நீ அணிவிப்பாயாக, இவருக்கு சொர்க்கத்தினுடைய ஆடைகளை அணிவிப்பாயாக, சொர்க்கத்துடைய அணிகலன்களை அணிவிப்பாயாக என்று சொல்லி சொர்க்கத்திற்கு இவருக்கு சிபாரிசு செய்வதோடு சொர்க்கத்திலே இவருக்கு உயர்ந்த கிரீடங்களையும் நகைகளையும் ஆடைகளையும் அணிவித்து அழகு பார்க்கும் குர்ஆன் அல்லாஹ்விடத்திலே ஷஃபாஅத் செய்யும் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள். எனவே பெற்றோர்களே, பள்ளிக்கூடங்களுக்கு நீங்கள் பிள்ளைகளை அனுப்புகிறீர்கள், வேண்டாம் என்று சொல்லவில்லை, அது காலத்திற்கு அவசியமாக இருந்து கொண்டிருக்கிறது. இந்த காலத்திலே எப்படி வாழ வேண்டும், இந்த உலகத்திலே எப்படி சம்பாதிக்க வேண்டும், இந்த உலகத்திலே எப்படியெல்லாம் வாழ்ந்தால் பிறருடைய ஏமாற்றங்களை விட்டு நாம் தப்பிக்க முடியும், இந்த விஞ்ஞான உலகத்தை சமாளிப்பது எப்படி என்று நமக்கு படிப்பு என்பது மிகுந்த அவசியமாக இருக்கிறது. அதே சமயத்தில் ஒழுக்கம் கல்வியாக, ஒழுக்கத்தை போதிக்கக்கூடிய சன்மார்க்க நடைமுறைகளையும் போதிக்கக்கூடிய இந்த குர்ஆனையும் ஹதீஸையும் ஃபிக்ஹுடைய சட்டங்களையும் நாம் கற்றுக்கொள்வது இருக்கிறதே, இது அடிப்படையாக இருக்கிறது. இந்த அடிப்படை கல்வியை நாம் குழந்தைகளுக்கு கொடுக்காமல் வெறும் படிப்புகளை மட்டும், பள்ளிக்கூட படிப்புகள், கல்லூரி படிப்புகளை மட்டுமே நாம் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுத்து இந்த தீனுடைய கல்வியை, குர்ஆனுடைய கல்வியை நாம் கொடுக்காமல் விட்டுவிட்டோம் என்று சொன்னால் நிச்சயமாக அவர்கள் நாளை சிறந்த ஒரு மக்களாக வாழ மாட்டார்கள் என்பது நிச்சயமான ஒரு விஷயம். யாரெல்லாம் குர்ஆனை விட்டும் ஹதீஸை விட்டும் தீனுடைய கல்வியை விட்டும் தூரமாக ஆகிவிடுகிறார்களோ அவர்களை பின்னாளில் பார்க்கின்றோம் கலப்பு திருமணங்களில் ஈடுபடுகிறார்கள். இஸ்லாம் என்கிற இந்த வட்டத்தை தாண்டி வேறு மதங்களுக்கு அவர்கள் சென்று விடுகிறார்கள். அப்போ இந்த மார்க்கத்தை விட்டு, தூய மார்க்கத்தை விட்டு, எந்த மார்க்கம் நம்மை சொர்க்கத்திற்கு அழைத்து செல்லுமோ இந்த மார்க்கத்தை விட்டு விட்டு வேறொரு மார்க்கத்திற்கு, வேறொரு மதத்திற்கு செல்லக்கூடிய ஒரு சூழ்நிலை இந்த அடிப்படை கல்வியை கொடுக்காமல் இருப்பது. பலர்களும் பல வகையான பாவங்களை செய்வதற்கு அவர்கள் தயாராகி விடுகிறார்கள். கொலைகள், கொள்ளைகள், குடி,
மது, மாது, சூது என்று சொல்கின்றார்களே, இந்த 3 மிக முக்கியமான பாவங்கள். இன்னும் எத்தனை வகையான பெரும் பெரும் பாவங்கள் இருக்கிறதோ அந்த பாவங்களில் மிக இலகுவாக அவர்கள் ஈடுபட்டு விடுகிறார்கள். காரணம், இந்த அடிப்படை குர்ஆனுடைய ஞானம், குர்ஆனுடைய கல்வி அவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கப்படாமல் இருந்ததுதான் காரணம். எனவே கண்ணியத்திற்குரியவர்களே, கண்ணியத்திற்குரிய பெற்றோர்களே, இன்று பிள்ளைகளுக்கு மத்தியில் இப்படி ஒரு கலாச்சாரம் வளர்ந்து கொண்டிருக்கிறது. அவர்கள் வளர்ந்து வாலிபமாக ஆனதற்கு பிறகு அவர்கள் ஒரு பெண்ணுக்காக அல்லது பதவிக்காக அல்லது ஒரு சின்ன சின்ன விஷயங்களுக்காக இந்த தூய மார்க்கத்தை விட்டுவிட்டு வேறொரு மதத்தை நோக்கி செல்லக்கூடிய ஒரு சூழ்நிலை என்பது இன்று சர்வசாதாரணமாக நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. சரி, மார்க்கத்திலேயே இருந்தாலும் தன்னுடைய வாழ்க்கை துணையாக அவர்கள் தேர்ந்தெடுப்பது வேறொரு மார்க்கத்தை சேர்ந்த, வேறொரு மதத்தை சேர்ந்த ஒரு பெண்ணை தேர்ந்தெடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையில் அவர்கள் ஆகிவிடுகிறார்கள். அதற்கு காரணம் என்னவென்று சொன்னால், நம்முடைய இந்த வேதத்தை, குர்ஆன் ஷரீஃபை கற்றுக்கொள்ளாமல் இருந்ததுதான் காரணம். குர்ஆனை கற்றிருந்தார்கள் என்று சொன்னால், மறுமையை பற்றி புரிந்திருந்தார்கள் என்று சொன்னால், இந்த உலக வாழ்க்கையை பற்றி புரிந்திருந்தார்கள் என்று சொன்னால், நாளை மௌத்திற்கு பிறகு நாம் எங்கே செல்வோம், அங்கே நாம் நிம்மதியாக இருக்க வேண்டும் என்றால் இந்த உலகத்தில் எப்படி கட்டுப்பாடாக வாழ வேண்டும் என்பதை எல்லாம் இந்த குர்ஆனை படித்து இவர்கள் இந்த சின்ன வயதிலேயே பண்பட்டிருப்பார்கள் என்று சொன்னால் நிச்சயமாக அவர்கள் தூய முஸ்லிம்களாக இந்த உலகத்திலே வாழ்வார்கள் என்பதிலே எந்த வகையான சந்தேகமும் இல்லை. எனவே கண்ணியத்திற்குரியவர்களே, நாம் நம்முடைய பிள்ளைகளை அடிப்படை கல்வியாக, அசல் கல்வியாக இருக்கக்கூடிய இந்த குர்ஆனையும் ஹதீஸையும் நாம் இவர்களுக்கு இளம் வயதிலேயே நாம் போதிக்க வேண்டும். இன்று பள்ளிதோறும் மதரசாக்கள் இருக்கிறது. எல்லா பகுதிகளிலும் எந்த ஒரு பள்ளியிலும் மதரசா இல்லாமல் இல்லை. 100 பள்ளியில் இருக்கிறது என்று சொன்னால் அது 99 பள்ளியில் நிச்சயமாக மதரசாக்கள் நடைபெறுகிறது. காலையோ மாலையோ நடைபெறுகிறது. ஆனால் நமக்கு வீட்டுக்கு பக்கத்திலேயே நடைபெறுகிறது. ஆனால் நாம் அதற்கு செல்வதில்லை. எங்கேயோ 5 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் இருக்கக்கூடிய, 10 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் இருக்கக்கூடிய பள்ளிக்கூடத்திற்கு செல்கின்றோம். 40-50 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் இருக்கக்கூடிய கல்லூரிக்கு நாம் செல்கின்றோம், பிள்ளைகளை அனுப்புகின்றோம். ஆனால் நமக்கு ஒரு 5 நிமிட நடை தூரத்தில் இருக்கக்கூடிய, 2-3 நிமிட நடை தூரத்தில் இருக்கக்கூடிய பள்ளிக்கு பிள்ளைகளை நாம் அனுப்புவதில்லை. கண்ணியத்திற்குரியவர்களே, அந்த காலகட்டத்திலே எப்படி இருந்தார்கள்? ரைமை தேடி எங்கெல்லாம் சென்றார்கள்? கண்ணியத்திற்குரியவர்களே, எங்கே இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் மதீனாவை நோக்கி வந்தார்கள். எத்தனையோ ஆயிரக்கணக்கான மைலுக்கு அப்பால் இருக்கக்கூடியவர்கள் மதீனாவை நோக்கி வந்தார்கள். கல்வியை கற்றுக்கொள்வதற்காக, குர்ஆனையும் ஹதீஸையும் கற்றுக்கொள்வதற்காக, ஒரே ஒரு ஹதீஸை கற்றுக்கொள்வதற்காக மதீனாவிலிருந்து சிரியாவிற்கு பயணம் மேற்கொண்டு அந்த ஒரு ஹதீஸை கற்றுக்கொண்டு திரும்பவும் மதீனாவிற்கு வந்திருக்கிறார்கள். நடந்து 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 ஒரு ஹதீஸை தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக ஆயிரக்கணக்கான மைல்கள் அவர்கள் சென்றிருக்கிறார்கள் என்று சொன்னால், அந்த தீனுடைய தாகம் என்பது, அந்த கல்வி தாகம் என்பது, குர்ஆனை கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற, ஹதீஸை கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற அந்த ஆர்வம் அவர்களுக்கு எந்த அளவிற்கு இருந்திருக்கிறது. எனவேதான் அவர்கள் தீனிலே மிக உறுதி மிக்கவர்களாக, எத்தனை சிரமங்களும் துன்பங்களும் தொந்தரவுகளும் பல வகையான இடையூறுகளும் வந்த போதிலும் இந்த தீனிலே அவர்கள் உறுதியாக இருக்க முடிந்தது. பல வெற்றிகள் அவர்கள் பெற முடிந்தது. ஆனால் இன்று நாம் அருகாமையில் இருக்கக்கூடிய மதரசாவிற்கு சென்று அந்த குர்ஆனை கற்பதற்கு நேரம் இல்லாமல் அதை நாம் விட்டுவிடுகின்றோம். நம்முடைய வாழ்க்கையே அடிபுரண்டு விடுகிறது. எத்தனையோ பிள்ளைகளை நாம் பார்க்கின்றோம், வாழ்க்கை மாறி விடுகிறது, இஸ்லாமிய வட்டத்திலிருந்து வெளியேறி விடுகிறார்கள். அதற்கு காரணம் அடிப்படை கல்வியாக இருக்கக்கூடிய, அசல் கல்வியாக இருக்கக்கூடிய இந்த குர்ஆனை அவர்களுக்கு கற்றுக் கொடுக்காமல் இருப்பதுதான். எனவே கண்ணியத்திற்குரியவர்களே, பின்னால் ஒரு காலம் வரும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், பின்னால் ஒரு காலம் வரும், அது கியாமத் நாளுடைய அடையாளத்தில் ஒன்றாக சொன்னார்கள். அந்த காலகட்டத்திலே பள்ளிவாசலில் இமாமத் செய்வதற்கு, மஸ்ஜிதுகளில் இமாமத் செய்வதற்கு ஆள் இல்லாமல் ஒரு திண்டாட்டம், ஒரு தடுமாற்ற சூழ்நிலை ஏற்படும் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இன்று மதரசாக்களிலும், அரபு மதரசாக்களிலும் ஆட்கள் குறைந்து கொண்டே போய் கொண்டிருக்கிறார்கள். ஒரு காலத்தில் 300 நபர்கள் படித்த மதரசாவில் இன்று 80-60 நபர்கள் கூட இல்லை. 60 நபர்கள் படித்த மதரசாவில் இன்று 10 மாணவர்கள் கூட இல்லை. இப்படி மாணவர்கள் குர்ஆனை கற்றுக்கொள்வது என்பது, குர்ஆனுடைய இல்மாக இருக்கக்கூடிய ஹதீஸுகளை, ஃபிக்ஹுடைய மற்ற சட்டதிட்டங்களை எல்லாம் கற்றுக்கொள்வது என்பது மிகவும் குறைந்து 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 போய்கொண்டே இருக்கிறது. கண்ணியத்திற்குரியவர்களே, அதை நாம் ஒருபோதும் குறைய விட்டுவிடக் கூடாது. எல்லா மாணவர்களையும் ஆர்வப்படுத்த வேண்டும். அடிப்படை கல்வியை அனைவருமே கற்றுக்கொள்ள வேண்டும்.
எல்லோரும் அடிப்படையாக இருக்கக்கூடிய கல்வியை நிச்சயமாக கற்க வேண்டும். குர்ஆனை ஹதீஸை மிகுந்த ஆர்வத்தோடு கற்றுக்கொள்ள வேண்டும். என்று சொன்னால் நாம் எப்படி ஒழுக்கமாக இந்த உலகத்திலே வாழ்வது, பிறருக்கும் நாம் தொல்லை கொடுக்காமல் பிறர்களையும் சரி செய்து எப்படி இந்த உலகத்திலே வாழ்வது என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும். என்று சொன்னால் எவ்வளவு சூழ்நிலைகள் வந்தாலும் நாம் தடுமாறாமல் நல்ல நிலையில் நாம் இருக்க வேண்டும். என்று சொன்னால் கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ்வுடைய நன்மதிப்பை பெற வேண்டும் என்று சொன்னால், நாளை மறுமையில் ஜன்னத்திற்கு செல்ல வேண்டும் என்று சொன்னால், நாம் இந்த அடிப்படை கல்வியாக இருக்கக்கூடிய குர்ஆனை ஹதீஸை நம் தீனுடைய இல்மை குழந்தைகளுக்கு இந்த சின்ன வயதிலேயே நாம் அவர்களுக்கு போதிக்க வேண்டும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே மார்க்க கல்வியை அவர்களுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும். அப்பொழுதுதான் அந்த பிள்ளைகளுடைய எதிர்காலம் பாதுகாப்பாக இருக்கும். அந்த பிள்ளைகள் எதிர்காலத்தில் வளர்ந்து வாலிபமாகி திருமணத்திற்கு பிறகு அவர்கள் மிகச் சிறப்பாக இருப்பார்கள். அவர்கள் ஒழுக்கமுள்ளவர்களாக இருப்பார்கள். இந்த தீன் இவர்களிடத்திலிருந்து இன்னும் பலர்களுக்கு சென்றடையும். இந்த தீனை பல மக்களுக்கு கொண்டு போய் இவர்கள் சேர்ப்பார்கள். இவர்கள் மூலமாக இன்னும் பலர்கள் பிரயோஜனம் பெறுவார்கள். இவர்கள் மூலமாக இன்னும் பலர்கள் சொர்க்கம் செல்வார்கள். அதற்கு அடிப்படை தேவை இந்த தீனுடைய இல்மை, மக்தபுடைய கல்வியை அவர்களுக்கு ஆரம்ப காலகட்டத்திலேயே நாம் சொல்லிக் கொடுக்க வேண்டும். எனவே கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த மக்தபுடைய இந்த ஆரம்ப கல்வியை நாம் நம்முடைய பிள்ளைகளுக்கு, நம்முடைய மதரசாக்களுடைய குழந்தைகளுக்கு, நம்முடைய மஹல்லாவில் இருக்கக்கூடிய அனைத்து இஸ்லாமிய குழந்தைகளுக்கும் இந்த மக்தபுடைய கல்வியை நாம் ஆரம்ப வயதிலேயே சொல்லிக் கொடுக்க வேண்டும். அதே சமயத்தில் எத்தனையோ சிறு வயதில் படிக்க முடியாத நபர்கள், சிறு வயதில் படிக்காமல் இப்பொழுது அவர்கள் கல்லூரி படித்துக் கொண்டிருப்பார்கள், அல்லது ஒரு ஆபீஸ்ல வேலை செய்து கொண்டிருப்பார்கள், அல்லது ஒரு நிறுவனங்களில் இருப்பார்கள், ஒரு நிறுவனத்தை நடத்தி கொண்டிருப்பார்கள். இவர்களுக்கென்று இருக்கக்கூடிய ஓய்வு நேரங்களில் ஏதாவது ஒரு உஸ்தாதை ஏற்பாடு செய்து, அல்லது ஒரு பள்ளியிலே ஒரு இமாமிடத்திலே சென்று ஏதாவது ஒரு நேரத்தை ஒதுக்கி அந்த நேரத்திலே குர்ஆனை கற்றுக்கொள்ள முயற்சிக்க வேண்டும். குர்ஆனை கற்றுக்கொள்ளாமல் இருப்பது மிகப்பெரிய துர்பாக்கிய செயல் என்பதை நாம் விளங்க வேண்டும். குர்ஆனை குர்ஆனை படிக்க கற்றுக்கொள்வது மிகப்பெரிய அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய பாக்கியம் என்பதை, அல்லாஹ் நமக்கு தந்த அருட்கொடை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே கண்ணியத்திற்குரியவர்களே, குர்ஆனை படிக்கக்கூடிய, குர்ஆனின்படி அமல் செய்யக்கூடிய நற்பாக்கியத்தை, குர்ஆனை பல மக்களுக்கு எடுத்து சொல்லக்கூடிய நற்பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தருள் புரிவானாக. ஆகிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.